எதிரொலி உறவுகளுக்கு வணக்கம். எதிரொலியின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தமிழர் பகுதியில் மர்மமாக இடம்பெறும் கொலைகள். ஒரே இடத்தில் இன்றைய தினம் நடந்த சம்பவங்களால் திடீர் பரபரப்பு. நாட்டில் நேற்று இன்றும் நடந்த கொடூரமான விபத்துக்கள். பலர் பலி, வெளியான சோக சம்பவம். இலங்கையில் உள்ள வங்கிகள் மக்களுக்கு விடுத்துள்ள எச்சரிக்கை. மர்மமான முறையில் திருடப்படும் பணங்கள். ஜனாதிபதி அனுரவிற்கு ஆபத்தா? களமிறங்கும் STF படை, பலப்படுத்தப்படும் பாதுகாப்புகள். ரணிலை அடுத்து சிக்கப்போகும் முன்னாள் ஜனாதிபதிகள், பாயப்போகும் சட்டங்கள். அனுர் அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி முடிவு. நாட்டில் ஓய்வூதியம் பெறுவோருக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். அரசாங்கம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. தலைமறைவாகியிருந்த முக்கிய புள்ளி இன்று நீதிமன்றில் முன்னிலை. மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகள், வழங்கப்பட்ட உத்தரவு. ஆசிரியர் வேலைக்காக காத்திருப்போருக்கு திணைக்களம் வெளியிட்ட மகிழ்ச்சி அறிவிப்பு. தொடங்க போகும் முக்கிய நடவடிக்கைகள். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தொடர்பான விரிவான செய்திகள். முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட உடையார்கட்டு வடக்கு மூங்கிலாறு 200 வீட்டு திட்டம் பகுதியில் மூதாட்டியொருவரின் சடலம் சந்தேகத்திற்கிடமான முறையில் மீட்கப்பட்டுள்ளது. வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வந்த கோபாலன் குண்டுமணி என்ற 84 வயது மூதாட்டியே இவ்வாறு அடையாளம் காணப்பட்டுள்ளார். சடலம் ஒன்று இருப்பதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சடலத்தை மீட்டுள்ளனர். பின்னர் முல்லைத்தீவு நீதவான் பார்வையிட்ட பின் உடற்கூற்று பரிசோதனைக்காக சடலம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை 2021 ஆண்டு நிதர்சனா என்ற இளம்பெண் இதே பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதே இடத்தில் இப்போது மீண்டும் மூதாட்டியின் மரணம் இடம்பெற்றுள்ளமை அப்பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த உயிரிழப்பு கொலையா அல்லது இயல்பான மரணமா என்ற கேள்விகள் எழுந்துள்ள நிலையில் பல்வேறு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த சம்பவம் இவ்வாறு இருக்க, இதே முல்லைத்தீவு பகுதியில், அதாவது முல்லைத்தீவு காவல்துறை பிரிவுக்குட்பட்ட விசவமடு மாணிக்க பிள்ளையார் ஆலய வளாகத்தில் நபரொருவர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் பற்றி மேலும் தெரிய வருகையில், ஆலய வளாகத்தில் இருந்த மாமரத்தில் நபரொருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் சம்பவ இடத்தை முதலில் அவதானித்தவர்கள் காவல்துறைக்கு தகவல் வழங்கியதை அடுத்து புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்ததன் பின்னர் முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் அவர்கள் சடலத்தை பார்வையிட்டதுடன் உடல் கூற்று பரிசோதனைகளின் பின் உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்குமாறு உத்தரவிடப்பட்டது. மேலும் உயிரிழந்தவர் குரவில் உடையார்கட்டு பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி தர்சன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இவர் உண்மையிலேயே தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது வேறு காரணமா என்பது தொடர்பில் புதுக்குடியிருப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் நேற்று மற்றும் இன்றைய தினங்களில் இடம்பெற்ற 2 துயரமான விபத்து சம்பவங்கள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. கெரவப்புத்தானை கடகஸ்திகிலிய பிரதான வீதியின் எலையாபத்து பகுதியில் நேற்றைய தினம் வவுனியாவில் இருந்து அனுராதபுரம் நோக்கி கண்ணாடி ஏற்றிச் சென்ற லொரியொன்று சாரதி தூங்கியதன் காரணத்தால் வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த பாலத்தின் தடுப்பு வேலியிலும் எதிரே வந்த மோட்டார் சைக்கிள் ஒன்றிலும் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பாடசாலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த 10 வயது மாணவியும் லொரியின் உதவியாளராக இருந்த 27 வயது இளைஞரும் உயிரிழந்துள்ளனர். மேலும் லொரியின் சாரதியும் மற்றொருவரும் ஹெரவப்பத்தானை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். மேலும் 2வது விபத்து சம்பவம் இன்று காலை கிளிநொச்சி பரந்தன் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த பேருந்து கனரக டிப்பர் மற்றும் மோட்டார் சைக்கிளில் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டது. மேலும் இந்த விபத்தில் கிளிநொச்சி தர்மபுரத்தைச் சேர்ந்த 2 நபர்கள் உயிரிழந்துள்ளனர். 2 சம்பவங்களிலும் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் சம்பந்தப்பட்ட வைத்தியசாலைகளில் வைக்கப்பட்டுள்ளதுடன் கெரவப்பொத்தானை மற்றும் கிளிநொச்சி காவல்துறையினர் தமது மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிலுள்ள வங்கிகள் தங்களது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. வங்கி கணக்குகள் தொடர்பில் தொலைபேசியில் வரும் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை அழுத்த வேண்டாம் என்றும் அறிவித்துள்ளன. தற்போதைய மோசடியாளர்கள் வங்கி பயனர்களின் தனிப்பட்ட மற்றும் நிதி தகவல்களை திருட அதற்கெனவே வடிவமைக்கப்பட்ட போலி வலைத்தளங்களை நடத்தி வருகின்றனர். இதற்கு உதாரணமாக மின்னஞ்சல் மற்றும் குறுஞ்செய்திகள் மூலம் போலி இணைப்புகள் அனுப்பி வாடிக்கையாளர்களை திசை திருப்பும் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. அதிகாரப்பூர்வ வங்கிகளின் இணையதள முகவரிகளை போன்ற பெயர்கள் அல்லது ஒத்த எழுத்துக்களை பயன்படுத்தி வடிவமைக்கப்பட்டுள்ளன. இதனால் வாடிக்கையாளர்கள் சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம். அதிகாரப்பூர்வ வலைத்தள முகவரிகளை நேரடியாக உலாவிகளில் தட்டச்சு செய்ய வேண்டாம். உள்நுழைவு விவரங்களை உள்ளிடுவதற்கு முன்பு URL அதாவது இணைப்பை கவனமாக சரிபார்க்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் இதுபோன்ற சந்தேகத்திற்கிடமான எந்த ஒரு செயற்பாடுகள் இடம்பெற்றாலும் உடனடியாக வங்கி அதிகாரிகளிடம் தகவல்கள் அளிக்கவும் வாடிக்கையாளர்களுக்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசாங்க ஊழியர்களின் ஓய்வூதியத்தின் நிலுவைத் தொகை வருகின்ற அக்டோபர் மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என ஓய்வூதிய திணைக்களம் தெரிவித்துள்ளது.
சைபர் தாக்குதலால் தரவு கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் சுமார் 4 மாதங்களாக சிலருக்கு ஓய்வூதிய கொடுப்பனவு வழங்கப்படவில்லை. மேலும் இந்த வருடம் ஓய்வு பெற்ற சிலர் இதுவரை எந்த ஓய்வூதிய தொகையையும் பெறவில்லை என ஓய்வூதிய திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சமிந்த ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார். மேலும் சிரேஷ்ட பிரஜைகள் கொடுப்பனவு வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வங்கிக் கணக்குகளில் வைப்பிடப்படும் என்றும் 5,99,730 பயனாளர்களுக்காக 2,900 மில்லியன் ரூபாய் அரசாங்கம் ஒதுக்கியுள்ளதாகவும் நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு வலியுறுத்தியுள்ளது. மேலும் இதற்கான போட்டி பரீட்சை உரிய காலத்தில் நடத்தப்படும் என்றும் அமைச்சு ஒரு அறிக்கையின் மூலம் தெரிவித்துள்ளது. மேலும் தொழில் கோரும் பட்டதாரிகளை ஆசிரியர் சேவையில் இணைக்கும் போது வயதெல்லையில் திருத்தங்கள் செய்து அனைத்து வெற்றிடங்களையும் நிரப்பும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதிகள் தொடர்பான முறைகேடுகள் குறித்த முறைப்பாடுகள் வந்தால் விசாரணை நடத்தப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிணைக்கு பின்னர் சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் முன்னாள் ஜனாதிபதிகள் மீது முறைப்பாடுகள் செய்யப்பட்டால் அவர்களுக்கு எதிராகவும் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். அதேவேளை யாராவது முறைப்பாடுகள் செய்தால் முன்னாள் ஜனாதிபதி அல்லது வேறு யாராக இருந்தாலும் விசாரணைகள் நடைபெறும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கடந்த அரசாங்கங்களில் அமைச்சு பொறுப்புகளை வகித்த முன்னாள் அரசியல்வாதிகள் மீது தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவின் பாதுகாப்பு தொடர்பில் விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதன்படி அவரது பாதுகாப்பிற்காக SF பிரிவு இணைக்கப்பட உள்ளதாகவும் அந்த பிரிவிற்கு விசேட பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன்படி அவரது பாதுகாப்பிற்காக இராணுவத்தின் SF பிரிவு இணைக்கப்பட உள்ளதாகவும் அந்த பிரிவிற்கு விசேட பயிற்சி வழங்கப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதன்போது SF பிரிவின் உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டு பயிற்சியை பெறவுள்ளனர் எனவும் மேலும் ஜனாதிபதி பாதுகாப்பிற்காக STF உள்ளிட்ட பாதுகாப்பு பிரிவுகளுடன் இணைத்து செயற்பட இதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் ஊடகங்கள் தகவல் வெளியிட்டுள்ளது. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் ஆஜராகியுள்ளார். நீதிபதி லங்கா ஜெயரத்ன முன்னிலையில் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நீதிபதியின் உத்தரவின்படி ராஜித சேனாரத்ன கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படும் வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இத்துடன் எதிரொலியின் இன்றைய மதிய நேர செய்திகள் நிறைவடைகின்றன. இன்றைய மதிய நேர செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நமது எதிரொலி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.